நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வார வாரம் சமர்க்களம் நிகழ்ச்சியிலே பல்வேறு விடயங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடுவது வழக்கம். பொதுவாக சமூக பிரச்சனைகளாக இருக்கட்டும், அரசியல் கள நிலவரங்களாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார நிலைமைகளாக இருக்கட்டும், இவை பற்றி பேசுவதற்கு நாங்கள் சிறப்பு விருந்தினர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவது உங்களுக்கு தெரிந்ததே. இன்றைய தினமும் நாங்கள் சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு ஆதவனுக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடவிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று அழைத்து வந்திருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி திரு நடராஜர் காண்டீபன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதீப். வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே. ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பொதுவாகவே ஒரு காரசாரமாக கொண்டு போவோம் என்று நினைப்பதில்லை. நாங்கள் கலந்துரையாடலூடாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய தகவல்களை கொண்டு சேர்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இன்றைய அரசியல் நிலவைகளை பொறுத்தவரையிலே நீங்கள் பல போராட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்படுவது ஒரு வெள்ளிக்கிழமை. இதை முடித்துக்கொண்டும் ஒரு போராட்டத்துக்கு செல்ல இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மக்கள் போராட்டங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த நடைமுறைகளுக்குள்ளே எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது அதற்கான வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த அரசாங்கம் உண்மையிலேயே பதவிக்கு வருகிறதுக்காக கடந்த காலங்களிலே பல போராட்டங்களை செய்த தரப்பாக பார்க்கப்படுகிற இடத்துல வச்சு நாங்கள் பார்க்கக்குள்ள நான் நினைக்கிறேன், வலிமையான அரசுகளைப் போலவே அங்கே உங்களுக்கு ரெண்டு விஷயம் உண்டு. அரசு, ஸ்ரீலங்கா அரசு என்கின்ற 77 வருட கால வரலாற்றை கொண்டு ஒரு அரசு, அதற்கு மாறி மாறி வருகிற அரசாங்கங்கள். ஆகவே அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட அந்த சட்ட கட்டமைப்பு அல்லது அதனுடைய கட்டமைப்பு தான் இந்த தொடர்ச்சியாக இந்த 77 வருட கால வரலாற்றுகளால் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அரசாங்கங்கள் மாறுவதாலே இலங்கையில், ஸ்ரீலங்காவில் இன்றைக்குமே இந்த ஒரு ஜனநாயக மாற்றம் இடம்பெற்றதாக நாங்கள் பார்க்கவில்லை. குறிப்பாக அவர்களுடைய அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி கொடுத்து அதற்கு எதிராக பல தடவைகள் பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பியவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடமேறி கிட்டத்தட்ட இன்னும் 1 வருடங்கள் ஜனாதிபதியினுடைய காலத்துக்கு இன்னும் 1-2 மாதங்களில் 1 வருடமும், பாராளுமன்றத்தை 6 மாதங்களும் கடந்து நாங்கள் இந்த 7-8 மாதங்கள் கடந்திருக்கிற பொழுதும் இந்த மாற்றம் இடம்பெறவில்லை. இதற்கு நீதி அமைச்சரோ இல்லாட்டி வெளிவிவகார அமைச்சரோ இல்லாட்டி ஜனாதிபதி கொடுக்குற வாக்குறுதிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலேயே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் எடுப்பதாக பாராளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்து வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு மாற்று சட்டம் ஒன்று வருகிற வரையிலே பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கும் என்பது நேற்று முன்தினம் அந்த மக்கள் நலிந்த ஜெயதீஸ் ஊடக பேச்சாளர், அரசினுடைய அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுதான் நிலைமை. ஆகவே நாங்கள் கடந்த 15 வருடங்களாக, அதாவது விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்ட மௌனிப்புக்கு பின்பதாக கடந்த 15 வருடங்களாக பல தளங்களிலும் பல போராட்டங்களை செய்து வருகிறோம். ஆனால் கடந்த 15 வருடங்களிலே 3-4 அரசாங்கங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இந்த போராட்டத்துக்குரிய ஜனநாயக இடைவெளி மிக மோசமான வகையிலே இருக்கிறது என்று சொல்லுவேன். ஏனென்றால் திலீவன் அண்ணாவினுடைய அந்த உறுதிய காவி கொண்டு வரைய 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த ஊர்தி திருவோணமலையிலே தாக்கப்பட்டது. அந்த ஊர்திக்கான விசாரணை இந்த அரசில் தான் எனக்கு இடம்பெறுது. ஆகவே அது 2 வருடங்கள் கடந்த நிலையில் தையிட்டி விகாரை நடத்துகிற போராட்டத்தில் எனக்கு எதிராக மட்டும் நான் பிணையில வழியில் வந்திருக்கேன் ஒரு சட்டத்தரணியா. ஆகவே அந்த தையிட்டியில் மக்களினுடைய காணியில் சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த போராட்டத்துக்கு எதிராக அங்கே பலாலியிலே ஓஐசி அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து செய்கிற அந்த வழக்கில் சட்டத்தரணி கஜேந்திரகுமார், காண்டீபன், சுஹாஸ், இப்படி சட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்காக நடக்கிறவர்களுக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் இன்னும் மாற்றமடையவில்லை. இது ஸ்ரீலங்காவினுடைய கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம் என்று நான் பார்க்குறேன். இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் முனைகிறோம். இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று சொல்லுகிற இந்த கட்டமைப்பினுடைய அந்த சித்தாந்தம் மாற்றப்படும் வரையில் இதில் நாங்கள் அமைப்புமுறை மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. நேரடியாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் சட்டத்தரணிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த அழுத்தம் இருக்குமா இருந்தால், சாதாரண ஒரு பொதுமகன் இந்த நாட்டிலே தனக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக, குறிப்பாக இப்படியான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள்
எந்த அளவில் காணப்படுகிறது? நிச்சயமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு போராட்டத்தை தயார்படுத்துகிறேன்டா 10ஆம் ஆண்டிலிருந்து நான் நினைக்கிறேன், அது குருந்தூர் மலையா, வெடுக்குநாரியா, காணாமல் போனவர்களையா, இல்லாட்டி இந்த அரசு கடற்படைக்கும் ஆகாயப்படைக்கும் என்று அபகரிக்கிற இந்த காணிகள் சுவீகரிப்பு சட்டத்துக்கு கீழே கொண்டு வர விடயங்களாக இருக்கலாம். இவ்வாறு வடகிழக்கிலே பாரிய போராட்டங்களில் நெல்சன் தியேட்டரை திருவண்ணாமலையில் அந்த நெல்சன் தியேட்டர்கள் இருக்கிற அந்த ஆலமரம் வந்து எத்தனையோ வரலாறு பூர்வ தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கொண்டு புனையப்பட்ட வரலாற்றோடு கொண்டு வந்த அந்த ஆக்கிரமிப்பு செய்கையும் போராடுவதற்கு நானும் எங்களுடைய கட்சி செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் அதற்கு முன்னாலே இருந்து அந்த போராட்டத்தை செய்தோம். ஆகவே இப்படி இந்த 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 மக்களை தயார்படுத்துவதற்கு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும், ஒரு பாரிய ஒரு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு பெரும் நம்பிக்கையிலே மக்கள், என்னை பொறுத்தவரைக்கும் விடுதலை போராட்டத்தையும் விடுதலை புலிகளையும் நான் முற்றுமுழுதாக ஆதரிக்கிற ஒருவன். இந்த தொலைக்காட்சிகள்லையோ இந்த நிகழ்வுகளை நான் அதை சொல்றதுக்கு எங்கேயுமே அஞ்சியதும் இல்லை. ஒரு போராட்டம் ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் அது ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற பொழுது இந்த இடத்துல நாங்கள் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு மௌனித்து மக்கள் ஃப்ரீஸ் பண்ணி போட, அதாவது எதுவுமே செய்ய முடியாத வகையில் இறுகி போயிருக்கிற ஒரு சூழலுக்குலேருந்து மக்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தலைமைத்துவத்தை நாங்கள் கொடுக்கணும். ஆகவே இந்த போராட்டங்களில் எங்களுக்கு பின்னால் மக்கள் திரண்டு வர வேண்டும் என்ற ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் எங்களை வெளியில் கொண்டு வரணும். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் இதில் மிக ஆழமாக அவர்கள் இந்த கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் கைது செய்யப்படுவதாக இருந்தால் தலைவர் சொல்வார் தான் முதலாவதாக இருக்க வேண்டும். அவருக்கும் 2 கைதுகள் இடம்பெற்றது. ஒரு கைது கொழும்புல வந்து கொண்டு போனது. அந்த கைதோட அந்த வாகனத்தில் ஏறி போனவன் நான். என்னென்று சொன்னால் அவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் என்ற வகையில். அதே போல செயலாளர் சொல்லுவார் 2வது அல்லது முதலாவதாக நான் இருக்க வேண்டும் என்று. இவ்வாறு தான் இந்த போராட்டங்கள் தயாரிச்சு. நான் நினைக்கிறேன் செயலாளருக்கு 7 வடகிழக்கு தமிழர் தாயத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களையும் வழக்கிருக்கு. கிளிநொச்சியில் எனக்கும் தலைவருக்கும் செயலாளருக்கும் பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டு கடந்த மாதம், அது இப்போ நவம்பர் மாதத்திலே தேதியிடப்பட்டிருக்கிறது. நவம்பர் 26ஆம் தேதி மாவீரர் தினம் அன்று நாங்கள் நிற்க முடியாத நாளில் தேதி போடப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில். ஆகவே அங்கே பேருந்து ஒரு இருந்த சட்டத்தரணி விளக்கங்களை கொடுத்து பிடிவராந்து மீள தேதி தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், திருவண்ணாமலையில் கடந்த கிழமை தான் எங்களுடைய செயலாளர் இந்த திலீபனுடைய அடித்த அந்த வழக்கு 2 வருடம் கடந்து சாட்சி கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாட்சியம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு இருக்கிறது. ஆகவே அங்கே இந்த வகையிலே தான் பொதுமக்கள் வந்து மிக அச்சப்பட்டிருக்கிறார்கள். இப்போ என்னோட நான் சொன்னேன், கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி வந்த வழக்கில் நான் தவிர 3 என்னோட போராடிய போராளிகள், 2 பெண்கள், அவர்கள் மிக அச்சப்பட்டவர்கள். என்னென்னு சொன்னால் இந்த போராட்டங்களில் நாங்கள் வேறு எங்களுக்கான இப்படியான ஒரு சூழலில் இப்படி ஒரு பயம் இருக்குது. ஆனால் எங்களுடைய தலைமை அல்லாட்டி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தயார்படுத்துகிற விதத்தில் அந்த 2 பெண்களுக்கு என்னோட சேர்த்து பிணை, அந்த பெண்களுக்கு 6 கேஸ் இருக்குது எங்களுடைய இந்த அமைப்புக்குள்ளே இருந்து. ஆகவே இதுக்கு மக்களை நாங்கள் ஒரு நம்பிக்கை ஊற்றுற வகையில் கொண்டு போகணும் என்று சொன்னால் இந்த சட்ட கட்டமைப்புகள் அல்லாட்டி இந்த ஜனநாயக மறுப்பு கட்டமைப்புகளில் இருந்து அதுகளுக்கு முகம் கொடுத்து போராட்டம் ஒன்றே தான் வழி. போராடினாலும் சாவுதான், போராடாவிட்டாலும் சாவுதான் என்று சொன்னால் தலைவர் சொன்ன அந்த வாக்கியங்களுக்கு அமைவாக நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த போராட்டங்களை பெரிய அளவில் தயார்படுத்த வேண்டும். ஆகவே பொதுமக்களுக்கான ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டு இருக்கிறதால் உங்களுக்கு தெரியும், அந்த P2Pயில் இந்த கொரோனா சட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வடகிழக்கு சார்ந்த ஒரு பாரிய போராட்டம், சட்டங்களை நீதிமன்றங்கள் பிறப்பிக்கிறதையும் தாண்டி போராடுகிற அளவுக்கு அது வந்து சேர்ந்தது. அப்படியான ஒரு தயார்படுத்தலை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கட்சி அரசியல் என்கின்ற அரசியல் தனித்தனி பாஸ்கெட்டுகளை போட்டு இந்த அரசியலை பிரித்து வைக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். அதையும் கடந்தாக வேண்டும். இந்த கடந்த கால போராட்ட வரலாறுகளை எங்களுடைய வயதுக்கும் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல அந்த P2P போன்ற போராட்டங்களுக்கு அடுத்து அந்த ஒரு எழுச்சி இருந்த காலகட்டத்தை கடந்து அண்மைய தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு அரசு தரப்பினர் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த 70க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் தொடர்ந்து வந்த தமிழ் தேசியம் என்ற கொள்கையில் மக்கள் அங்கிருந்து விலகி ஐக்கியம் என்கின்ற ஒரு விடயத்துக்குள்ளே வருகிறார்கள் என்று அரசு தரப்பு சொல்கிறது. இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது? இதில் 2 விதமாக பார்க்கலாம். நான் இப்போ நீங்கள் கேட்குறது, மக்கள் இப்போ வடகிழக்கிலையும் வாக்களித்தார்கள். 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் அவர்கள் என்று சொன்னால், இந்த அதாவது NPP என்கின்ற JVP முலாம் பூசிக்கொண்டு வந்திருக்கிற இந்த அமைப்பில் ஒரு சில யாழ்ப்பாணம் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு அரசியல் மாற்றம் உண்டை, அதாவது இவர்களும் போராடி ஆயுதமேந்தி போராடி வந்தவர்கள், இந்த போராட்டத்தினுடைய உண்மையான தாற்பயத்தை வழங்கி கொண்டவர்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வை தந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் போட்டு இருக்கலாம் என்பது ஒரு நியாயமாக இருந்தாலும் கூட,
நான் அதனை சற்று விலத்தி பார்க்க விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ யாழ் மாவட்டத்தில் வந்து கடந்த காலங்களில் இந்த தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபாடுடையவர்கள் வந்து கடந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் இருந்தவன். தேர்தல் பிரச்சார பணியிலே மிக தீவிரமாக நான் ஈடுபட்ட ஒருவன். அந்த வகையிலே அந்த புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்தில் தேசியத்துக்காக வாக்களித்த மக்கள் ஒரு பாரிய வாக்குச்சரிவு ஒன்று இருந்தது. அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன் போன்றவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் வந்து இப்போ எந்த ஒரு அரசு வந்தாலும் எதையுமே தரப்போறதில்லை. ஆகவே சலுகைக்காக அரசாங்கம் பதவிக்கு வர ஒரு அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, ஆகவே அவரிடமிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த டக்ளஸ் தேவானந்தாவை நிராகரித்து அங்கஜனை நிராகரித்து வெறும் 80,000 வாக்குகளுக்கு 3 பேர் வருகிறதுக்கான வரலாறு யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்டத்தில் எங்கேயுமே இருந்ததில்லை. ஆனால் ஆக குறைஞ்ச ஒரு 3 சீட் என்று 2 லட்சம் வாக்கு எடுக்க வேண்டும். ஆனால் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்றால் சரி, இவர்களுக்கு மக்கள் நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பதில் செயலாளராக இருக்கிறவருடைய பினாமி, சரிதானே, ஒரு அதிபராக இருக்கிறவர். மற்றவர் ஒரு தொழிற்சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜேவிபியினுடைய முழுநேர உழைப்பாளி ஒருவர். மற்றவர் மருத்துவத்துறையில் வந்து என்னுடைய தெல்லிப்பளையை சேர்ந்த ஒருவர். இவர்கள் கடந்த 15 வருடமே ஒற்றை போராட்டத்தில் மக்கள் சார்பாக நின்றவர்கள் அல்ல. ஆகவே இந்த தெரிவுகள் வந்து ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. இந்த மக்கள் இந்த அரசிட்ட இப்போ நாங்களும் ஒன்றை டெலிவர் பண்ணுறோம் இல்லை, தமிழ் தேசிய அரசியலில் இந்த 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 பிறல் ஒன்று இருக்குதானே. இப்போ ஒவ்வொரு கட்சியும் மக்கள் ஆணையை பெறுகிற பொழுது வடகிழக்கு இந்த தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்று பெற்றுக்கொண்டுட்டு பேருந்து யதார்த்தம் என்று தங்களுக்கு விரும்பின ஒன்றை பேச வழி கிடைக்கல. மக்கள் நியாயமாக இந்த ஒரு சோர்நிலைக்கு போகிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கு நாங்களும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்த காலங்களிலே மக்கள் இந்த அரசியல் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய வகையிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அபாய அறிவிப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்த பொறுப்பை முழுமையாக ஏற்கிறோம். ஒரு கட்சி தமிழ் இனத்தை தயார்படுத்துவதாக இருந்தால் இந்த தோல்வியை நாங்கள் முழுமையாக வழங்கிக் கொண்டு நாங்கள் மக்கள் மத்தியில் இந்த போராட்டங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தபடியால் கடந்த 20ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு மட்டும் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், காண்டிவன் நீ எனக்கு சொல்லு, காங்கிரஸ் சுந்தர தொகுதியில், நான் காங்கிரஸ் சுந்தர தொகுதிக்குரியவன், நீ இந்த 2020 24 ஒற்றை கூட்டத்தை சொல்லி நீ தயார்படுத்தினது மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு போராட்டம் உங்களுக்கு தெரியும், தையிட்டி போராட்டம் 2 வருடங்களை கடந்து நிற்கிறது. குருந்தூர் மேலே வெடுக்குனார், இவ்வாறு காணாமல் வாக்கப்பட்டவர்கள் சார்ந்த பிரச்சனை என்று சகல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறபடியால் இந்த இடங்களில் பாரிய ஒரு தொய்வு இருக்கு. அதனால மக்களுக்கு இந்த தெளிவை நாங்கள் செய்ய முடியாமல் இருந்திருக்கிறோம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொண்டு இந்த தயார்படுத்தலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பொறுப்பு கூறலுக்கான ஜெனீவாவினுடைய செப்டம்பர் மாநாட்டிலே தீர்மானத்தை மாற்றுவதற்காக இந்த போராட்டங்களை தயார்படுத்துவது சம்பந்தமாக மிக ஆழமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கட்சி அரசியல் வந்து ஒரு பாரிய பின்னடைவை தமிழ் தேசிய அரசியலில் எங்களுடைய அரசியலினுடைய செல்நறியிலே இருக்கிற தவறுகள் தான் நான் நினைக்கிறேன் முழு காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜேவிபி வந்து ஒரு தமிழ் தேசியத்தில் இருக்கிறவன் வாக்களிச்சிருந்தாலும் இவன் ஒரு தீர தருவான், எங்களோட ஆயுதமேந்தி போராடினவன், ஆயுதமேந்தின போராட்டத்தின் நியாயப்பாட்டு விளங்கினவன் ஒரு பாகம் கொடுத்திருந்தாலும் கூட இவர்கள் கடந்த அரசுகளை விட மிக மோசமானவர்கள். இந்த வடகிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரையிலே சுயநிர்ணய உரிமைக்கு வேறு வியாக்கியானம் கொடுக்குற வகையில் ரோஹண விஜய் வீரவனுடைய புத்தகம் கொண்டு இருக்கிறது. 87ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளும் அரசியல் தீர்வும் என்கிறது. சுயநிர்ணய உரிமை லெனின்வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இடதுசாரி இயக்கமாக லெனின் சொல்லுகிறார், தேசிய இனங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள். ஆனால் இவர்கள் இங்கே அந்த சுயநிர்ணய உரிமையை தென்பகுதியிலே ஆட்சி என்பது உயர்குலாத்திடம் சென்றிருக்கிறது, சாதி வர்க்கத்திலே மேற்பட்டவர்களுக்கு சென்றிருக்கிறது, தாழ்த்தப்பட்ட அடுத்த கீழ்நிலை வகுப்புப்பட்டவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இல்லை. அதே போலத்தான் வடகிழக்கிலேயும் தாழ்த்தப்பட்ட அல்லாட்டி வகுப்புவாதத்திலே 2ஆம் நிலையானவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை கேட்பவர்கள் இந்த மேல்தட்டு வர்க்கத்திலே இருக்கிறவர்கள். ஆகவே இந்த சுயநிர்ணய உரிமை என்பது இங்கே இல்லை, வகுப்புவாதம் ஒன்று மட்டும்தான் தெற்கையும் இருக்கு வடக்கையும் இருக்கு என்று பொதுமைப்படுத்தி சுயநிர்ணய உரிமைக்கே புதுமையான வியாக்கியானம் கொடுத்து அரசியல் சித்தாந்தத்தில் இருக்கிறவர்களோடு தான் நாங்கள் இந்த கணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழல் இருக்கிறது. ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி திரு நடராஜர் காண்டிமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சமர்க்களம் தொடரும். ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சமர்க்களம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நமது சிறப்பு அழைப்பாளராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராஜர் காண்டிமன் அவர்கள். அவரோடு நாங்கள் முதல் பகுதியிலே பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். அதை தொட்டே அப்படியே நாங்கள் அடுத்த விடயங்களுக்கும் செல்லவிருக்கிறோம். அதாவது அண்மையிலே நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே அரசாங்க சார்பாக இருக்கக்கூடிய என்பிபி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தேசிய ரீதியிலே அவர்களுக்கு நிறைய இடங்களிலே முதன்மை இடம் கிடைத்திருக்கிறது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே சில இடங்களிலே அவர்கள் முன்னணி பெற்றது போல தெரிந்தாலும் கூட பெரும்பாலும்
தமிழ் தேசியம் சார்ந்துதான் மக்கள் வாக்களித்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கும் தலைமைகளோ கட்சிகளோ தனித்தனியாக பிரிந்திருப்பதால் அந்த வாக்குகளும் பிரிந்திருக்கின்றன. எனவே ஆட்சி அமைப்பதிலே ஒரு சபைகளை கைப்பற்றுவதிலே நிறைய பிணக்குகள் இருந்திருக்கின்றன. அதன் பின்னணியிலே இப்போது பேச்சுவார்த்தைகள் பல நடந்து ஒவ்வொரு இடங்களிலே ஆட்சி அமைப்பு நடந்திருக்கிறது. இது சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஊர்காவற்றுறையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுக்கான அந்த தலைமைத்துவம் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட மன்னார் போன்ற இடங்களிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் பின்னணியிலே டீல் பேசப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனம் ஏற்பட்டிருக்கிறது. இது உங்களை தனிப்பட்ட ரீதியிலே இந்த அளவுக்கு தாக்குகிறது? இதிலே இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, புறம்பாக சொல்லப்படுகின்ற முன்வைக்கப்படுகின்ற பொய்க்காரணிகள் என்ன? இதில் ஒரு நியாயமான உண்மை தொக்கி நிற்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போடுகிற பொழுது ஜனநாயக தமிழரசு கட்சி என்று தமிழரசு கட்சியிலே பிரிந்து போய் இருந்த தரப்பு தமிழ் தேசிய பசுமை இயக்கம், அதே போல் டெலோ போன்ற அமைப்புகள் எங்களோடு சேர்ந்து தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் உள்ளூராட்சி சபையிலே போட்டியிட்டிருந்தோம். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிக ஆழமாக எங்கள் கொள்கை விளக்கங்களை உள்ளேற்று அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அடையாளத்தோடு நான் சொல்லலாம் பயணிக்க தயாரான ஒரு தரப்பு. ஆனால் குறிப்பாக இங்கால நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பேச்சுவார்த்தையை தமிழரசு கட்சியோடும் இந்த அனைத்து தமிழ் தேசிய தரப்புகளாக நீங்கள் சொன்னது போல தமிழ் தேசிய தரப்பினுடைய ஒற்றுமை ஒன்றித்த ஒரு முயற்சி கட்டாயம் தேவை. அது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல யாழ் மாவட்டத்திலையும் வடக்கு கிழக்கில் இருக்கிற 19 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஜேவிபியில் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனை எங்களுக்கு. அப்போ இந்த பிரச்சனையே தான் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் முன்னின்று பிரச்சாரமாக செய்தார்கள். ஆகவே கடந்த நீங்கள் சொன்ன அந்த தேசியத்துக்கு வாக்களித்தார்களா இல்லையா, ஜேவிபிக்கு வாக்களித்தவர்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்றதுக்கான மறுமொழியை நாங்கள் எல்லாருமே சகலரும், அது குறிப்பாக தமிழரசு கட்சியாக இருக்கலாம், இல்லாட்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்களாக இருக்கலாம், நாங்களாக இருக்கலாம், நாங்கள் மிக மோசமாக எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த தேசிய நிலைப்பாடுகள் சார்ந்த பிரச்சனைகளையும் தாண்டி நாங்கள் மிக மோசமாக, குறிப்பாக நான் ஜேவிபியினுடைய இந்த அரசியலை விமர்சிப்பதிலே இந்த சட்டங்களிலே கடந்த வடகிழக்கு பிரித்த வழக்கு, மாகாணங்களுக்கு காணி அதிகாரங்கள் இருந்த காணி அதிகாரங்கள் 13 இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிற விடயங்களை கூட அந்த சட்ட வழக்கொன்றை தாக்கல் செய்து அந்த காணி அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு இல்லை என்கின்ற வழக்குகள் உள்ளிட்ட சுனாமி கட்டமைப்பை இல்லாது செய்கிற அந்த வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளை ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த வழக்கினுடைய வழக்குதாரர்களாக டில்வின் சில்வா அவர்களும் ஒன்றில் இருக்கிற, மற்றதில் 39 பேர் அந்த சந்திரிகா அம்மையாரோட இருந்த வழக்கு பாராளுமன்றத்தில் விவசாய அமைச்சராக இன்றைய அருண்குமார் திசாநாயக்க இருக்கிறார். அப்போ சுனாமி கட்டமைப்பை கொடுக்கக்கூடாது, சுனாமி அடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பு தென்பகுதியில் ஒரு நிவாரண பணியை மாற்றி இருந்த சூழலில் அந்த கட்டமைப்பை நிறுத்துறதுக்கான இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஆகவே இந்த உள்ளூராட்சி கட்டமைப்புகள் என்ற இந்த கட்டமைப்புகளில் நாங்கள் ஒரு பாரிய ஒரு அழுத்தம் எங்களுக்குள்ளே இருந்தது. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு கொள்ளை, இப்போ நான் அந்த பேச்சுவார்த்தையிலே நான் எங்களுடைய கட்சி சார்ந்து நான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு யாழ்ப்பாணத்திலே சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன், ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய வேந்தன் உள்ளிட்ட அந்த தலைவர்களை நாங்கள் சந்தித்து பேசுகிற பொழுது அந்த சந்திப்பிலே நானும் கலந்து கொண்டிருந்தேன். அங்கே அவர்களிடம் நாங்கள் சொன்னோம், தயவு செய்து இந்த இனத்துக்காக நாங்கள் எதனையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் தவிசாளர், உபதவிசாளர், முதல்வர் பதவிகளை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இந்த கொள்ளை உடன்பாட்டு ஒன்றுக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களிடம் பேசியிருந்த பொழுது அந்த பேச்சுவார்த்தையிலே அவர்கள் கொள்ளை உடன்பாடு ஒன்றுக்கு தயாராக இருக்கவில்லை. அவர்கள் தமிழரசு கட்சியோடு சென்று பேசி அங்கே ஆசன பங்கீட்டில் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு திரும்ப மீண்டும் எங்களோடு பேசி ஒரு உடன்பாட்டை செய்து கொண்டார். அந்த உடன்பாட்டை செய்து அனுப்பினதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான். அதனை கையெழுத்திட்டதுக்கு பிறகு அது எங்களுக்கு ஒரே ஒரு கருத்து தான் இருந்தது, இந்த தமிழ் இனப்படுகொலை ஒன்று நடைபெற்றிருக்கிறது, அதுக்கு சர்வதேச விசாரணை 13 முற்றாக நிராகரிக்கிறது, நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற வகையிலே சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான எங்களுக்கு ஒரு தீர்வு, இந்த அடிப்படையிலே வச்சு அதை கையெழுத்திட்டதுக்கு பிறகு இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதில் மன்னாரில் நடந்த விஷயங்கள் சார்ந்து எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு, மத்திய குழு உறுப்பினர்களோடு மிக ஆழமாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும், அவர்கள் தேசியத்துக்காக அனைத்தையும் ஏதோ வழியிலே திறந்து போராளிகளுடைய குடும்பங்களாக மாவீரர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறவர்களால் பெரும்பாலும் எங்களுடைய கட்சியில் இந்த தேசியத்தில் பற்றுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விடயங்களிலே தெளிவை நாங்கள் ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் பாரிய அளவிலே நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு கடந்த 2 வாரங்கள் 3 வாரங்களாக ஆழமான விளக்கங்களை கொடுத்துத்தான் இந்த விடயங்களை நாங்கள் நகர்த்துகிறோம். நீங்கள் சொன்னது போல இந்த மன்னாரிலே இருந்து வர அந்த தகவல்களிலே அடிப்படையிலே
நான் நினைக்கிறேன் தவறுகள் இருக்கிறது. அந்த என்பிபி வந்தவரிடம் என்று சொல்லி ஒரு இடத்துல, அதாவது அவர்கள் உபதவிசாளராகவும் தவிசாளராக தமிழரசு கட்சி வந்த இடத்துலையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சங்கினுடைய எந்த ஒரு உடன்பாடும் இல்லாமல் தான் அந்த தெரிவு நடந்தது. ஏன்னா உபதவிசாளர் பதவிக்கு எவருமே போட்டி போடாத சூழல்ல அவர்கள் இயல்பாகவே ஒரு ஆளை முன்மொழிஞ்சு கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்ததாக வெளிப்படையாக நாங்கள் ஒரு உடன்பாட்டை வைத்துக் கொண்டவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் அதுதான். நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த 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 விடயங்கள் சம்பந்தமாக மிக தெளிவுபடுத்தல்களை இந்த பங்குதாரர்களோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக மக்கள் எங்களுக்கு மீளவும் வலியுறுத்தி வருகிறபடியினாலே நான் நினைக்கிறேன் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், போராட்டம் நடந்து பல கட்சிகளாக இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக வட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழீழ தீர்மானத்தை போட்டோம். அதுக்கு பிறகு ஆயுதமேந்தி ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை வச்சு அது ஒரு அரசியலில் ஆயுத போராட்டத்தில் பெரும் அளவான சாதிப்புகளை நடத்தினதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு அரசியல் அமைப்பை தேசிய தலைவர் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புக்குள்ள வந்தார். அதுக்கு பிறகு இப்போ 15 வருடங்கள் கடந்து மீளவும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இந்த பொறுப்புக்கூறல் சார்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடத்துவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அனைத்து சிவில் சமூக அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து நேற்று முன்தினம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை பார்த்திருப்பீர்கள். அதற்கான முயற்சிகள் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அந்த மீட்டிங் நடைபெற இருக்கிறது. இந்த பொறுப்புக்கூறல் சார்ந்து. ஆகவே இந்த உள்ளூராட்சி விடயங்களில் இருக்கிற இந்த தனிப்பட்ட சில இப்போ எங்களுடைய நபர் சாவைச்சேரியில் ஒருவருக்கு நாங்கள் பதவி அவரை கட்சி உறுப்பினராக நீக்கி பதவியை நீக்கமும் செய்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அவர் எங்களுடைய கட்சியுடைய கொள்ளைக்கு மாறாக அந்த வாக்கை செலுத்தி இருக்கிறார். ஆகவே இதுதான் நாங்கள் செய்யலாம், ஆயுதம் இல்லையே சுடுறதுக்கு. ஆகவே இந்த ஒழுக்காற்று விசாரணைகள் மூலமாக இவர்களை தண்டிப்பதும் ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்பையும் ஒரு தேசிய நிலைப்பட்ட நிலையில் நாங்கள் கொண்டு போவதற்கு இந்த சங்கம் தமிழ் தேசிய பேரவையுமாக, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையாக பங்குதார கட்சிகளோடு சங்கு என்கின்ற ஜனநாயக கூட்டணியோடு இருக்கிற இந்த கூட்டமைப்பு வந்து நிச்சயமாக எதிர்காலங்களில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கிற பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றிற்கான தீர்வோடு எதிர்வரும் காலங்களிலே பாரிய அளவிலே வடகிழக்குகளை போராட்டங்களை தயார்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. அதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் செய்து வருகிறோம். இப்போது அமைந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்களும் அந்த தரப்பினரும் ஒரு காலகட்டத்திலே எதிர்த்தரப்பாக இருந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் என்பது நீங்களும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள். அது எல்லோருக்குமே வெளிப்படையான விஷயம்தான். அப்போ ஒரு அரசாங்கத்தையோ அல்லது ஒரு கட்டமைப்பையோ தொடர்ச்சியாக விமர்சித்து வந்தவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள் என்ற விமர்சனம் தற்போது முன்வைக்கப்படுகிறது. அதுபோலத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தொடர்ச்சியாக போராட்டங்கள், எதிர்கருத்துக்கள், விமர்சனங்களை முன்வைத்து வந்த ஒன்று இப்பொழுது சில இடங்களில் உள்ளூராட்சிகளிலே ஆட்சி கிடைத்திருக்கிறது. எனவே இப்படியான தடுமாற்றங்கள் இல்லாமல் அந்த பகுதிக்கான மக்களுக்கான சேவைகளை செய்வதாகட்டும் அல்லது அரசியல் நகர்வுகளை செய்வதாகட்டும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு போவதற்கு உங்கள் தரப்பிலே தெளிவான திட்டமிடல்கள் இருக்கின்றனவா அல்லது இப்பொழுது கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இனித்தான் நீங்கள் அதிலே முன்னேற்றங்களை செய்ய வேண்டும்? இதில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது நாங்கள் இன்றைக்கும் இந்த தேர்தல் நிலைப்பட்ட ஒரு தேர்தலுக்கு விரும்பாமல் நாங்கள் ஒரு போட்டி போடுகிற ஒரு சூழலுக்குள்ள இருந்தால் இந்த ஜனநாயகம் பார்க்கப்படுகிறது. ஒரு வடகிழக்கில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை போடுறதுக்கு நாங்கள் 76ஆம் ஆண்டு வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அந்த ஆணையை கேட்டெடுக்கிறோம். ஆகவே இந்த விரும்பாமல் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை சார்ந்து நிற்கிற பொழுது இந்த ஜனநாயகத்தை சர்வதேசங்கள் கேட்கிறபடியால் இந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் இருந்தே ஆக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள வாரோம். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக தேசிய நீக்கம் செய்யப்பட்டதால் நான் ஒரு இன்றைக்கு வாக்களிப்பு எப்படி நடக்குது என்று சொன்னால் ஒருவருடைய உதவி, என்னுடைய உதவியை விட பெரிதான உதவியை பிரதீப் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் பிரதீப்புக்கு வாக்கு போடுகிற ஒரு சூழலில் தான் நாங்கள் இந்த மக்களை ஒரு யதார்த்தமாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் பார்க்கிறார்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி இன்றைக்கு எதுவும் நடந்ததும் இல்லை. ஆக குறைஞ்சது நாங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்துக்கொள்வோம், ஏதாவது இருக்கிற தரப்பட்ட அரசு வாக்கை செலுத்தி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற அபாயத்துக்களை இந்த மக்களை கொண்டு செல்கிற அரசியலை நாங்கள் செய்யலாது. ஆகவே தான் நாங்கள் இந்த மக்களை ஒரு தயார்படுத்துகிற ஒரு அரசியல் வேலை திட்டத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோம். அந்த இடத்துல தான் நாங்கள் மிக ஆழமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலுக்கானதல்ல, அடுத்து வரும் தலைமுறைக்கானது, தேசத்தின் இருப்புக்கானது என்கின்ற விஷயத்தை முன்வைக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இப்போ தேர்தலில் நாங்கள், உங்களுக்கு தெரியாத, எங்களுடைய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருந்த அம்மையார் நல்லூரில் பிரதேச சபையில் கேட்கறதுக்கு அந்த அவருடைய வட்டாரத்தில் 18ஆம் ஆண்டு வெண்ட உறுப்பினர் ஒருவர், பாரிய அளவில் வெற்றி அடைஞ்ச ஒருவர். அந்த இடத்துல ஒரு மாற்றுக் கட்சியை நாங்கள் கூட்டுக்கு பங்கு தமிழ் தேசிய பேரவையாக இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய அந்த வேட்பாளர் பதவியை கைவிட்டார்.
கொடுத்து இன்னும் ஒருவர் அந்த அந்த கூட்டில் வந்த ஒருவரை. ஆகவே இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் மாகாண சபை தேர்தலில் பங்கு பெற்றோணும் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலை பெருமை அங்கே போட்டு போடலாம். யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் வந்தால் இருக்கிற கட்சிகளை பார்த்தா நான் நினைக்கிறேன் எவருமே போட்டி போடலாம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லாட்டி கதிரைகளுக்காக போராடுகிற அந்த அரசியலை முற்றுமுழுதாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு தியாகத்தினுடைய உயிர் தியாகத்தின் மீது கட்டியெழுப்பப்பட்ட இந்த விடுதலை போராட்டம் எதை சொல்லி முன்வச்சு வந்ததோ அந்த அரசியல் தயார்படுத்தலுக்கு மக்களை தயார்படுத்துவதற்கான ஒரு கைமுறையை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதில் தான் எங்களுக்கு தவிசாளரோ அல்லாட்டி உபதவிசாளரோ என்ற பதவி முக்கியம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல போராட்டத்தை முன்னிறுத்தி கடந்த காலம் நாங்கள் 10ஆம் ஆண்டு 4500 வாக்குகள் வடகிழக்கில் நாங்கள் போட்டி போட்டோம். சரிதானே? அப்போ எங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு சாம்ராஜ்யம் தமிழ் தேசிய தலைவராலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற அந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக எங்களுக்கு 2 தெரிவுதான். தமிழ் தேசியத்தை நீக்கம் செய்கிற இந்த கட்சியோடு சேர்ந்திருந்து தமிழ் தேசியத்தை அளிக்கிறதா, இல்லாட்டி இந்த தமிழ் தேசியத்தை 6வது கொண்டு போகிற வழியில் இந்த தமிழ் தேசியத்தை நிற்க வைக்கிற ஒரு அரசியலை செய்கிறதா, இது 2 தான் கஜேந்திரகுமாருக்கும் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் இருந்த தெரிவு. ஆகவே அவர்கள் யோசித்தார்கள் மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்போம், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது தற்காலிகமானது, ஆகவே மக்களை தயார்படுத்துவோம் என்று சொல்லி கொண்டு வந்ததான் 18ஆம் ஆண்டு நாங்கள் 101 உள்ளூராட்சி உறுப்பினர்களை பெற்று அடுத்த அரசியலுக்கு தயார்படுகிற அந்த சூழல் வருது. அப்போ இப்போ திரும்ப நாங்கள் இந்த தொடர்புகளுக்குள்ள போய் கஜேந்திரகுமார் ராயல் காலேஜில் படித்தவர் குயின்ஸ் ரோட்டில் இருந்து வெளியில் வர மாட்டார் என்று சொல்லி இப்போ வீடு வீடாக அவர் தட்டி சிவஞானத்தின் கேட்டையும் தட்டி செல்வமடைக்கலான்னு தட்டி கேட்டால் இப்போ தமிழ் தேசியத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாராண்டா தயவு செய்து நாங்கள் ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்வைக்கிற அரசியல் தமிழ் தேசியத்துக்கான 77 வருட தொடர்ச்சியின் நீட்சியமாக இந்த அரசியலை செய்யவில்லையா? ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற கொள்கையை முன்வைத்து இன்று மட்டும் செய்து வருகிற அரசியலும் அல்லாட்டி இந்த கட்சிகளோடு இன்றைக்கு ஒன்றுபடுத்த விளைகிறது கொள்ளையை கைவிட்டு 13 ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தை செய்ததற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லை. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கொள்ளை நிலைப்பட்ட வகையிலே இவர்களும் வேற ஒரு இடம் இல்லை என்ற ஒரு தேக்க நிலைக்கு இந்த அரசியல் வந்திருக்கிறபடியா தமிழ் தேசியத்தை மக்கள் கைவிட்டு போற ஒரு அபாயத்தை எல்லோரும் விளங்கி கொண்டிருக்கிறபடியா இந்த அரசியலுக்கு தலைமையை கொடுக்க வேண்டும் அல்லாட்டி இந்த அரசியலை முன்னகர்த்த வேண்டும் என்று கஜேந்திரகுமார் அவர்கள் மிக தீவிரமாக எங்களோடு பேசுகிற பொழுது கூடி கஜேந்திரகுமார் சொன்னார், தயவு செய்து என்னுடைய முடிவை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, நான் ஒரு கட்சியின் தலைவராகவும் இதில் இருந்து நான் மக்களுக்கு பொய்யானவனாக இந்த தலைமைத்துவத்தில் இந்த அநியாயத்தை செய்துட்டு போயிடாது. இந்த அரசியல் 18 உறுப்பினர்கள் அரசியலமைப்பு மாற்றம் கொண்டு வர இருக்கிறது. அதில் 13 முற்றாக எடுக்கப்பட்டு ஒற்றையாட்சி கட்டமைப்பு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வடகிழக்கில் இருக்கிற 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இதை எதிர்த்து வாக்களிச்சா இருந்தால் தான் வடகிழக்கில் பெரும்பான்மை வாக்களிக்க இல்லை, ஆகவே இந்த யாப்பை நாங்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு வியாக்கியானத்துக்கு வரலாம். ஆகவே அந்த இடத்துல தான் அவர் இந்த பேச்சுவார்த்தை 8 பேர் இருக்கிற தமிழரசு கட்சியோடும் செல்வமடைக்கநாதன் 9 கஜேந்திரகுமார் 10 அப்போ 9 பேர் 8 பேரும் அர்ஜுனா அங்கால இருக்கிறார் இன்னும் உண்டு, அப்போ 9 பேர் 10 பேராவது இந்த நிலைப்பாட்டில் இந்த அரசியலமைப்பை நிராகரிக்கிற முடிவை அங்கு எடுக்க வேணும். அதுக்கு பிறகு வடகிழக்கில் இருக்கிற மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பில் நாங்கள் 50க்கும் மேற்பட்டவர்களை 50% மேற்பட்டவர்களை அதற்கு எதிராக இந்த கொண்டு வரப்படுகிற அரசியல் எதிர்ப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க செய்யணும். இல்லை என்று சொன்னால் முதன்முறையாக இப்போ இருக்கிற அபாயம் என்னென்று சொன்னால் வடகிழக்கில் மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இல்லை. 13 என்ன நடக்குதுன்னு தெரியாது. 13 கேட்டால் இன்றைக்கு வாக்களிச்சுட்டு போகிற ஒரு அபாயம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாதான். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யோசிக்கிறார், நாங்கள் இந்த அரசியலை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பங்களுக்கு இருக்குது. இந்த சிக்கல்ல இந்த அரசியலமைப்பை 8 பேர் வடக்கு கிழக்கில் இன்றைக்கு என்பிபியா இருக்கணும். அப்போ 8 பேரும் வாக்களித்து இன்னும் ஒருவர் அந்த மற்ற ஒருவர் இருக்கிறார் அரசியல், அவற்றை பேரை சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லை, அவரையும் சேர்த்தா 9. இந்த 8 பேரையும் கொண்டு போகிறதுக்கு என்னென்னா சுமந்திரன் சொல்றார், என்னுடைய நல்லிணக்க அரசியலை கொண்டு வந்த ஏக்கிய ராஜ்யவை தான் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக விஞ்ஞாபனத்தில் போட்டிருக்கிறார். சரிதானே? ஆகவே எங்களுக்கு அந்த அபாயம் இருக்கு. அப்போ இந்த 8 பேர் மங்கால போய் கொடுத்துட்டா நிச்சயமாக நாங்கள் 78லையும் இந்த வடகிழக்கில் அரசியலமைப்பு பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஏற்கவில்லை, 72லையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கவில்லை, 48லையும் நாங்கள் ஏற்கவில்லை. முதலாக இதனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வடகிழக்கில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அபாயத்தை நீக்குவதற்காக இந்த அரசியல் முயற்சி செய்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற தேர்தலா அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலா என்பது தமிழ் மக்களை எந்த ஒரு தேர்தல் என்பது தமிழ் மக்களை தேசியமயப்படுத்தி இந்த அபாயங்களுக்குள்ளாக இருந்து மீட்டு ஒரு இனஅழிப்பு நடந்த இனத்துக்கான அரசியல் அந்த தேவைப்பாடுகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற இனமாக இருக்கிற பொழுது
அதனை முன்னிறுத்தி இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான். அதில் தான் உள்ளூராட்சியில ஆசனங்களா இல்லாட்டி கொள்ளையை கைவிட்டு கீழே இறங்கி வந்துட்டீங்கள் என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு கஜேந்திரகுமார் இந்த சங்கையும் இந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 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 ஒப்பந்தத்தில் 13 ஏற்று கையெழுத்திட்டு மோடி வருகிற பொழுது, அஜித் டோவால் வருகிற பொழுது, ஜெய்சங்கர் வருகிற பொழுது எழுதின அந்த தரப்பிலே இருக்கிற நபர்களை கொண்டு வந்து, அரசியல் தலைவர்களாக இருக்கிறவர்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் கையெழுத்து வச்சு உடன்படிக்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் ஒரு பாரிய ஒரு மாற்றம். இதனை நாங்கள் கொண்டு நகர்த்துறதுல எந்த அளவு விட்டுக் கொடுப்பையும் இந்த அரசியல் பதவிகள் சார்ந்து அவர்களுக்கு தனிப்பட்ட விகிதத்தில் இருக்கிற தேவைகளை நாங்கள் கொடுக்கறது தயாராக இருக்கிறோம். ஆகவே இதில் ஒரு பாரிய நம்பிக்கை இருக்கு. ஏனென்றா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமை குறிப்பாக கஜேந்திரகுமார் எந்த விட்டுக் கொடுப்பையும் அதற்காக செய்ய ஒரு தயாராகின ஒருவர். இந்த பழியை நான் சுமந்து விடக்கூடாது. அதாவது தமிழ் தேசியத்தினுடைய இந்த அரசியல் அபாயத்தை விளங்காம இந்த கட்சிகளை மேலும் மேலும் கூறு போட்டு ஒரு தூய அரசியல்வாதிகள் என்றதை எழுதி என்ன கட்டி தொங்க விடுறதா? அப்போ தூய அரசியல்வாதியினுடைய சேர்த்துட்ட மக்களுக்கான அந்த விடிவை எடுத்து கொடுக்கணும் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசியலை செய்கிற அந்த மாற்றம் அது இன்றைக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. எதிர்வரும் கூட்டம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கிற கூட்டத்துக்கு சகல தரப்புகளுக்கும் நாங்கள் அழைப்பு விட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய தரப்புகள், பொது அமைப்புகள் அனைத்துக்கும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. பொறுப்பு கூறல்ல, ஜெனீவாவில் வரப்போகிற தீர்மானம் மிகப்பெரிய ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 2 வருடங்களுக்கு மேலே அதிகமாக 1 வருடம் கொடுத்து 3 வருடம் சாட்சியங்களை ஒன்று கூட்டுகிற பொறிமுறை 3 வருஷமா சாட்சியம் ஒன்று கூட்ட இல்லை. ஆகவே அந்த தீர்மானத்துக்கு அடுத்த தீர்மானம் என்பது ICC-க்கானதாக இருக்க வேண்டும். 21ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி விக்னேஸ்வரன், சம்பந்தன், கஜேந்திரகுமார் கையெழுத்திட்டு இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை என்பதற்கு பிறகுதான் P2P பிப்ரவரி 4 மையப்படுத்தி அவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக அது முழுக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை இருக்கு. தமிழ் மக்கள் தேசியத்துக்கானவர்கள் என்ற அடிப்படையில் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். இதிலே நீங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இருந்து கேட்டு வந்த கேள்வியின் ஒரு முக்கியமான அடிப்படை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். அதாவது அந்த கடந்த காலங்களிலே நாடாளுமன்றத்திலே இந்த புதிய அரசியலமைப்புக்கு வாக்களிக்கவில்லை, இனி அந்த மாற்றத்துக்கு வாக்களிக்க போகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா என்ற கேள்வி இந்த இடத்துல எழும். அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு வந்தபோது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை வைத்து சின்ன ஒரு கிளை கேள்வியை கேட்கலாம்னு இருக்கிறேன். அதாவது தேர்தல் அரசியல் என்பதை ஆரம்பத்திலே உங்களுடைய தரப்பு முழுமையாக ஆதரிக்கவில்லை. போராட்ட அரசியல் அல்லது மக்களுக்கான விழிப்புணர்வு, மக்களை போராட்டத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தல் என்பது தொடர்பாகத்தான் ஆரம்பத்திலே உங்களுடைய நிலைப்பாடு இருந்தது. ஆனால் அரசியல் களத்துக்குள்ளே நேரடியாக வராமல் அது சாத்தியப்படாது என்பது தெளிவாக தெரிந்த பின்னர் அதிலேயும் நீங்கள் ஈடுபாடு காட்டுகிறீர்கள். மாகாண சபை பற்றி சொல்லியிருந்தீர்கள். மாகாண சபை இன்று வரைக்கும் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. அது 13ஓடு தொடர்பட்டதாக இருக்கிறது. இனி இந்த மாற்றத்தினூடாக மாகாண சபையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக மேலே கேட்க வரைக்குள்ள எங்களுக்கு இதில் கேள்வி சொல்லிக்குள்ள கொள்ளையை வச்சு பார்க்கக்குள்ள மாகாண சபை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து கிராமங்களுக்கான ஒரு அதிகார கட்டமைப்பை உருவாக்கி அங்கே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அமுல்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறபடியால் அது ஒரு நிலத்தினுடைய நிர்வாகம் சார்ந்தும் நிலத்தினுடைய ஆளுகை சார்ந்தும் அதற்கு பாரிய அளவில் தகுதி இருக்குது. இன்றைக்கு தையிட்டி விகார சம்பந்தமான முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் வந்து எங்களோட வெளிவடக்கு பிரதேச சபைக்கு இருக்குது. இன்றைக்கு வெளிவடக்கு பிரதேச சபை இன்றைக்கு கூட்டமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான தீர்மானத்தை நாங்கள் முன்வைக்கு தயாராக எங்களுடைய தரப்பினரை தயார்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இந்த மாகாண சபை என்பது வந்து உண்மையிலே இப்போ நாங்கள் சொல்லுகிற விளக்கம் சில நேரம் மக்களுக்கு உடன்பாடு இல்லாததாக இருக்கலாம். அதனுடைய தெளிவுபடுத்தல்களை நாங்கள் தான் செய்ய வேணும். இப்போ உங்களுக்கு தெரியும் 13ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் வருகிற பொழுது ஒரு கோரிக்கை இருந்தது. வெளியில் இந்த கட்சிகளை தாண்டி வெளியில் நாங்கள் ஒரு பொதுமக்களை கொண்டு அமைப்பை கட்டி எழுப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கோரிக்கை அப்படித்தான் இருந்தது. கட்சிகளினுடைய நிலைப்பாடு 13 நிராகரிக்கிற வகையில் இது நாங்கள் மட்டும் நிராகரித்த விஷயம் இல்லை. சம்பந்தனாக, சிவசிதம்பரமாக, அமிர்தலிங்கமாக 1987ஆம் ஆண்டு ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதுகிற பொழுதே 13 வந்து எங்களுடைய தியாகம் 87ஆம் ஆண்டு தியாகம் உயிரிழப்புக்கும் சொத்துழப்புக்கும் எந்த வகையிலும் 13 ஈடாகாது. மாகாண சபை சட்டத்தையும் 13ஆம் திருத்த சட்டத்தையும் நிறைவேற்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கையெழுத்திட்டு 87ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வாக்கிலே எழுதிய அந்த கடிதம் இன்றைக்கு வரலாற்று ஆவணமாக இருக்கிறது ராஜீவ்காந்தி அவர்களுக்கு. ஆகவே 13 நாங்கள் நிராகரித்து போட்டு 37 வருஷம் கடந்த ஒரு இனழிப்பும் போய் எந்த ஒரு பாதுகாப்பையும் தராத 13 இன்றைக்கு கேட்கிற ஒரு நிலைப்பாட்டுகளை நாங்கள் இந்த அரசியலை கொண்டு வரோம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நான் சொல்ல வருகிறேன், இந்த எங்களுடைய இந்த அரசியல் பயணத்திலே மக்களை நாங்கள் தெளிவுபடுத்தி வருகிற அந்த அடிப்படையில் மாகாண சபை வந்து இன்றைக்கு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் 13ஆம் திருத்த சட்டத்தில் காணி அதிகாரம் இருந்ததாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டை யாப்பை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதில் காணி அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. தேசிய காணி ஆணைக்குழுக்களுக்கு இனப்பிரதிநிதித்துவத்தை மையப்படுத்தி அந்த வடகிழக்கு இனப்பிரதிநிதித்துவத்தை வச்சுக்கொண்டு தேசிய ஆணைக்குழுவுக்கு ஆட்களை தெரிவு செய்து அந்த ஆணைக்குழு வந்த தான் அது ஆப்ரேட் பண்ணப்படும்.
ஆகவே அதை அவர்கள் அந்த தேசிய காணி ஆணைக்குழுவை ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், அதை செய்துட்டா இங்க காணி அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் காணி அதிகாரங்கள் வந்து அரச காணிகள் எல்லாம் மாகாண சபைக்குள்ள வந்துடும். ஆகவே அதில் ஒரு தெளிவற்ற வகையில் இருக்கைக்குள்ளதான் இந்த காணி அதிகாரங்கள் சம்பந்தமான வழக்கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் சோலைமுத்துராசு என்கின்ற வழக்கில் மாகாணங்களுக்கு வென் த கரெக்டர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் யூனிட்டரி, அரசினுடைய தன்மை ஒற்றையாட்சியாக இருந்தால் காணிகளினுடைய சொத்துவம் வந்து உடைமை டொமினியம் ஓனர்ஷிப் வந்து மாகாண சபைகளுக்கு இல்லை என்பதுதான் ஒற்றையாட்சி கட்டமைப்புடைய தத்துவம். அதை வச்சுக்கொண்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த காணி அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லி கொண்டாச்சு. அப்போ இன்றைக்கு இருக்கிற மாகாண சபையில் இன்றைக்கு பலருமே எங்களோடு இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக இருக்கிறவர்களுடைய சில பங்குதார கட்சிகள் வந்து 13 திரும்பவும் அமுல்படுத்துறதுக்கான அறிக்கைகளை நேற்று முன்தினம் வெளியிடுற விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்து எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை இருக்கு. 13 வந்து இன்றைக்கு இருக்கிற 13 எதுவுமே இல்லைன்னு சொல்லணும்னா 33 தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் இவர்கள் நம்பி போகிறார்கள். ஏதோ ஒன்று இருக்கு, காணி அதிகாரம் இருக்குன்னு போய் சொன்னார்கள், இல்லை. காணி போலீஸ் அதிகாரத்துக்கு போனால் போலீஸ் அதிகாரம் இல்லை. இன்றைக்கு கல்வி தேசிய கொள்ளையில கல்வி தேசிய கல்லூரிகளை இன்றைக்கு மகாஜனா கல்லூரி நான் படித்த 2 பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகள் ஆக்கப்பட்டு இன்றைக்கு மத்திய அரசின் கைக்கு போயிருக்கு. கல்வி, சுகாதாரம், இவ்வாறு அனைத்துமே பறிபோய் கொண்டிருக்கிற சூழலில் 33 தீர்ப்புகள் மூலமாக மாகாண சபையில் இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு மாகாண சபையை கேட்கிறவர்களிடம் இருக்கிற அந்த அரசியல் அதிகாரம் என்னென்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகள்கிட்ட இருக்கிற அதிகாரம் கூட மாகாண சபையிட்ட இல்லை. இதுதான் அடிப்படை. ஆகவே இந்த அரசியலில் நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு தரப்பாக நின்றாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதை நீங்கள் எப்படி விமர்சித்தாலும் பரவாயில்லை. என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த அரசியலில் இந்த மாகாண சபையை எதிர்க்கிறவர்கள் மாகாண சபையை எதிர்த்து தான் தேர்தலில் நிற்க வேண்டி வருது. மாகாண சபையை இயக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோட கையில் எடுத்த தரப்போடு அல்லது கடந்த காலங்களில் நியாரித்த தரப்போடு மாகாண சபையை இந்த 33 தீர்ப்புகளுக்கும் பிறகும் இதை அமுல்படுத்த கேட்கிறவர்கள் சார்ந்து வெளிப்படையாக நாங்கள் இந்த விஷயங்களை பேசணும் என்று சொன்னால் எங்களை தவிர, அது மாகாண சபையில் வந்து நாங்கள் தமிழீழத்தை வரதராய பெருமாள் கிட்ட மாதிரி அதை டிக்ளேர் பண்ண போகிறோமா இல்லாட்டி மாகாண சபையில் என்ன செய்ய போகிறோம்ன்றதை எதிர்காலம் சொல்லும். ஆகவே மாகாண சபையினுடைய இந்த அதிகாரங்கள் தமிழ் மக்களினுடைய இன அழிப்பில் எந்தவித ஒரு பாதுகாப்பையோ அல்லது அந்த அதிகாரங்களை கொடுக்காத ஒரு கட்டமைப்பில் இருக்க வாரவர்கள் வந்து அதை இயக்க பார்க்குவதற்காக விக்னேஸ்வரன் நாங்கள் ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் இந்த மாகாண சபையில் ஒரு பாரிய பங்களிப்பை செய்வார். ஒரு தேசமன் என்ற கொள்கையை தமிழ் மக்கள் பேரவையோடு எங்களோடு சேர்ந்து, நான் அவரோட மிக நெருக்கமாக வேலை செய்த ஒருவர், சேர்ந்து அந்த தீர்வு திட்டத்தையும் போட்டதுக்கு பிறகு அந்த தீர்வு திட்டத்தை இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் கொண்டு போவோம். வேற கட்சிகள் அதில் பங்குதாரராக இருந்த பிளொட்டும் இல்லை, டெலோ இபிஆர்எஃப்பும் இல்லை, விக்னேஸ்வரன் அமைப்பும் இல்லை. இன்றைக்கு பிளொட்டும் இபிஆர்எஃப்பும் எங்களோட இருக்கிறபடியா தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்னெடுத்துவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இந்த மாகாண சபை இன்றைக்கும் எங்களுடைய இந்த தீர்வுக்கு எங்களுடைய அந்த அரசியல் அபிலாசைகளை ஈடு செய்ய முடியாது என்பதனை காட்டுவதற்கான ஒரு தேவை இருக்கிறது. மாகாண சபைக்கு வேண்டாம் என்றீர்கள், மாகாண சபைக்கு போட்டி போடுறீங்களா என்ற அரசியல் அந்த கேள்வியை முன்வைக்கிறவர்களுடைய அரசியலை நாங்கள் மிக ஆழமாக வழங்கிக் கொள்கிறோம். நாங்கள் உண்மையின் நேர்மையுமாக இருக்கிறோமோ இல்லையோ என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் செல்நர்கள் தான் அதை சொல்லணும் எதிர்காலத்தில். ஆகவே நாங்கள் போட்டி போடுகிற ஒரு தவிர்க்க முடியாத சூழலுக்கு ஏற்கனவே சொன்னது போல தான் தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் பிள்ளையானவர்கள் முதலாவது முறை 2000 விடுதலை போராட்டம் நடக்கையே அவர் தேர்தலில் வரார். 2006ஆம் ஆண்டு தேர்தல். அதுக்கு பிறகு அஹமத் நசீர் அவர்கள் வருகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போட உடன்படிக்கையோடு. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த 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 மாகாண சபையினுடைய அபாயங்களையும் விடயங்களையும் சொல்வதற்கு மக்கள் மத்தியில் ஒரு தேர்தல் பரப்புரை அரசியல் விழிப்புணர்வை கொண்டு செல்வதற்கு நாங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லி வருகிறோம். ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சி தொடரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் ஆதவனின் சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி திரு நடராஜர் காண்டிமன் அவர்கள். நம்முடைய முதல் பகுதிகளிலே நாங்கள் பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். இறுதி பகுதியிலே பேசவிருக்கிற விடயம் சமகாலத்திலே பரவலாக கலந்துரையாடப்படுகின்ற சர்வதேச மட்டத்திலிருந்து கவனத்தை ஈர்த்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த செம்மணி புதைகுழிகள் மீண்டும் தோண்டப்படுகின்றன. இந்த தோண்டப்படுகிற போது கடந்த கால அரசாங்கங்கள் போன்றுதான் இந்த அரசாங்கமும் அதற்கான ஆரம்பகட்ட அனுமதியை வழங்கியிருப்பதாக தெரிகிறது. நாங்கள் ஏற்கனவே சமர்க்களம் நிகழ்ச்சியிலே அரசு தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய பலரோடு பேசிய போதும் நாங்கள் இடையூறு செய்ய போவதில்லை, இது தொடர்ச்சியாக சுயாதீனமாக இயங்கும் என்று சொல்கிறார்கள். இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தை வைத்து தமிழ் மக்கள் அடிப்படையாக வேண்டி நிற்கின்ற சில விடயங்கள்
பின்னுக்கு கொண்டு போகப்பட்டு இவை முன்னணிப்படுத்தப்பட்டு இவைதான் பிரதானமான பிரச்சனை. இந்த செம்மணி அது பிரச்சனை, அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஆனால் இதை பிரதானப்படுத்துவதன் மூலமாக மற்ற விடயங்கள் மழுங்கடிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறீர்களா? அதற்கான உங்களுடைய நகர்த்தல்கள், உங்களுடைய ஆதாரங்கள் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், கூட்டங்களில் பேசுகிறீர்கள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் பல ஆதாரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன என்றால் உங்கள் தரப்பினுடைய காத்திரமான பங்களிப்பு அங்கே இருக்கிறது. இப்போது நடக்கக்கூடிய இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கட்சி எப்படி பார்க்கிறது? தலைமை எப்படி பார்க்கிறது? உண்மையிலேயே இந்த எங்களை பொறுத்தவரையிலே இன்னும் வரலாற்றினுடைய அந்த ஊடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது செம்மணி 1996க்கு பிறகு உரிய அந்த காலப்பகுதியில் கிருஷாந்தி குமாரசாமியினுடைய கொலையோட 99ல் தோடப்பட்டு 15 உடலங்கள் எடுக்கப்பட்டு அதில் 2 பேர் மெக்கானிக்ஸ் என்று அடையாளம் காணப்பட்ட இந்த உடல்களுக்குள்ள அது பேர்ந்து மூடப்பட்டு அதுக்கு பிறகு மீளத்திறக்கப்படுகிற ஒரு புதைகுழி. செம்மணியில் இன்றைக்கு நான் காலையில் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி கற்றவன். என்னுடைய உயர்தர பாடசாலையில் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு மாணவன் சோமஸ்கந்தன் சரசாலையில், அவர் தெல்லிப்பளையை சேர்ந்தவர், நானும் தெல்லிப்பளையை சேர்ந்தவன். தெல்லிப்பளையில் இருந்து இடம்பெயர்ந்து சரசாலைக்கு போய் பல்கலைக்கழகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி போட்டு வீட்டை இருந்து பல்கலைக்கழகத்துக்கு போய் பல்கலைக்கழகத்திலேயும் இல்லை, ஆள் இல்லாத வகையிலே ஆள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த செம்மணி என்கின்ற விடயம் இல்லை. இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், கொக்கு தொடுவாய் கடந்த காலத்தில், அதுக்கு முதல் நாங்கள் இன்னும் பின்னக்கு போன மாட்டோம், மன்னர் திருக்கேஸ்வரம் சத்தோசர், இதுக்கு பிறகு இப்படியே எனக்கு பட்டியல் இடையில வடகிழக்கில் கொழும்பில் கூட ஹாபர் பகுதி, துறையப்பா கொழும்புல ஹாபர், துறையப்பா, இலங்கையினுடைய பல பிரதேசங்களில் இந்த இருக்குது. துறையப்பா விளையாட்டரங்கம், செம்மணி, மிருசுவில், கணேசபுரம், புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல இடங்கள், மன்னாரில், இவ்வாறு இங்கால தென்பகுதியில் நடந்த பிரச்சனைகள் சார்ந்து பாரிய அளவில் இந்த மனித புதைகுழிகள் இருக்கு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருக்கிறார், புதைகுழி பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் காவல்துறைக்கு அறிவிங்கள், அவர் நீதிமன்றத்தினோட நடவடிக்கை எடுப்பார்கள். இப்ப மண்டதீவில் இருக்கிறதுன்றது ஒரு கணத்துக்குள்ள பாரிய அளவில் போட்டிருக்கிற என்ற குற்றச்சாட்டு பல காலமா இருக்கு. எங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலில் 1,46,000 பேர் காணாமல் போனாரும் இறந்தவர்களுடைய பட்டியலுக்குள்ளேயும் சேர்த்து பார்த்தால் எங்களுடைய ஆண்டகை மன்னாரினுடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், தமிழ் தேசியத்தோடு மிக பற்றாக மிக ஆழமான பணிகளை அவர் செய்திருந்தவர். அவர் சொல்லியிருக்கிறார் 1,46,000 பேருக்கு மேலே எங்களுடைய இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். ஆகவே இப்போ முள்ளிவாய்க்காலில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த மேக் ஷிஃப்ட் நோ ஃபேஸோன் இதுகளை கொண்டு போய் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய காங்கிரஸுக்குள்ள சமர்ப்பிக்கப்பட்டது, அல்லது யுஎனுடைய இந்த மனித உரிமைகள் அவையினுடைய அந்த கமிஷன், தருஸ்மனுடைய நிபுணர் குழு அறிக்கை, சார்ல்ஸ் பெட்ரியினுடைய அறிக்கை. தருஸ்மன் சொல்லுகிறார் 40,000 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று, சார்ல்ஸ் பெட்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் 70,000 பேர் என்று சொல்லி. இவ்வாறு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புள்ளி விவரங்கள் என்னட்ட இருக்குது. அங்கே இருந்த மக்களினுடைய எண்ணிக்கை 2,50,000க்கு மேலே என்று சொல்லிக்கொண்டு இந்த சர்வதேச அமைப்புகள் சொல்லிக் கொண்டிருக்க, அரசாங்கத்தினுடைய கணக்கில் 70,000 பேர் தான். இந்த மிச்சாக்கலங்கு என்ற பிரச்சனையில தான் இந்த பிரச்சனைகள் மிக ஆழமாக பதுங்கி போயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த சான்று ஆதாரங்களை ஒன்றுண்டா துருவி நீங்கள் பார்க்க வடிக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு புதுக்குடியிருப்பில், வள்ளிகுணத்தில், புதுமாத்தளனில், மாத்தளனில், முள்ளிவாய்க்கால் வரை இந்த இராணுவத்தினருடைய குண்டுவீச்சுகளாலையும் இந்த அகோர யுத்தத்தாலே கிளப்ஸ்டர் பொம்ஸ் என்று சொல்லுகிற சட்ட முறையற்ற போர் குற்றமாக இழைக்கப்பட்டு அது ஒரு இனப்படுகொலையாக நடத்தி முடிக்கிற இந்த ஆயுதங்கள் மூலமாக புதைக்கப்பட்ட புதைகுழிகள் 1000 புதைகுழிகள் அங்கே இருக்கிறது. அது சம்பந்தமான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் இது தொடர்ந்து போக போற ஒரு விஷயம்தான். அப்ப செம்மணி இதில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதில் நாங்கள் பலி கொடுத்திருக்கிறது அல்லது பறிபோய் இருக்கிறது எங்களுடைய உறவுகள். அது ஏன் இனப்படுகொலை என்று சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஒரு கிருஷாந்திய போய் கேட்டதுக்காக தாயையும் அவருடைய சகோதரனையும் கிருபாமூர்த்தி என்கின்ற ஒருவரையும் சேர்த்து கொலை செய்கிற அளவுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு என்று சொன்னால், சுனில் ராஜபக்ச மிருசுவில்ல, சோமரத்ன ராஜபக்ச இங்க, சுனில் ரத்நாயக மிருசுவில்லை, இவ்வாறானவர்கள் வந்து இந்த விடயங்களை இன்றைக்கு ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதுக்கு தான் 20ஆம் தேதி நான் சொன்னேன், இந்த கூட்டத்தை பொறுப்பு கூறல் என்பது ஐசிசி என்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இதில் இந்த செம்மணியை தனியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு எங்களுடைய இந்த அனைத்து 77 வருடங்களாக நடைபெற்று போயிருக்கிற இந்த இனப்படுகொலைக்கான, இன அழிப்புக்கான இந்த நீதியை நாங்கள் தவறு விடுவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அரசியல் தரப்புகள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட
இந்த செம்மணிக்கான விசாரணை செய்ய சொல்லி ஒரு தமிழ் தேசிய தரப்பு கடிதம் எழுதியிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் சந்திரிகாவினுடைய அரசாங்கத்தில் அமைச்சரவை பதவியில் இருந்த ஒருவர். நான் இன்றைக்கும் ஒரு பதிவு பார்க்கல, அன்றைக்கு ஒரு ஜேவிபியாக மக்கள் போராட்டங்களில் இருந்தவராக விவசாய அமைச்சராக இருந்து கொண்டு இந்த கிருஷாந்தி குமாரசாமி வழக்கை தீவிரமாக விசாரித்து உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டவராக. ஆனால் செம்மணியில் நீங்கள் இதில் என்னுடைய புள்ளி விவரங்கள் இருக்குது. அந்த 96 சந்திரிகாமையாருடைய காலப்பகுதியில் இருந்த இந்த மனித புதைகுழிகள் விகாரம் கொலை நடந்த இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாடற்ற இந்த கொலைகள் வந்து பாரிய அளவில் இருக்குது. ஆகவே இந்த தனித்தனியான விடயங்களை மையப்படுத்தி ஒரு அணையாவலாக்கு போராட்டம் நடைபெற்றது. நாங்கள் அதனை வரவேற்கிறோம். நாங்கள் அதில் மிக எங்களை ஈடுபாட்டோடு நாங்கள் அங்கே எங்களை முன்வைத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும் அதில் இருந்த அந்த மனித எலும்புக்கூடுகளோடு இருக்கிற அந்த விடயங்கள் எல்லாமே எங்களுடைய கட்சியோடு அடையாளப்படுத்தப்பட்ட விஷயம் கூட இருந்தாலும் கிருஷாந்தினுடைய அமைப்புகள். ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் மிக பாரிய அளவில் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயம் செம்மணியை மையப்படுத்தி அரசினுடைய விசாரணைகளோடும் அடங்கிவிட முடியாது. அப்போ ஒரு விசாரணை எப்படி, ஏன் விசாரணை எலும்பு கூறுகளை எடுத்து பேக் பண்ணி போட்டுட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டதுன்னு சொன்னால் முடிஞ்சுது விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு அது யாருடையது என்று அடையாளம் காணப்பட வேண்டும். எந்த காலப்பகுதியில் இதுதான் அந்த சர்வதேச சட்டங்கள் சொல்லுவது. ஃபொரன்சிக் மெடிசின் தடவியவியல் இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக சொல்லப்பட்ட விஷயத்தில் இது நான் ஒரு விஷயத்தை சொல்லலாம். இன்றைக்கு மாத்தளையில் இருந்து தோண்டப்பட்டதுக்கு இதே ராஜ்குமார் சோமதேவ தான் அங்கேயும் இருந்தார். அவருடைய சாட்சியத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் 88-89 ஆண்டு நடந்த அந்த ஜேவிபி இன்சரக்ஷன் அந்த கிளர்ச்சியில் தான் அது நடந்து முடிந்ததாக அவருடைய முடிவு சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு புளோரிடா மாநிலத்துக்கு கார்பன் டேட் டெஸ்டிங்குக்கு அனுப்பினா அது வந்து 1950க்கு கொண்டு போயிருக்குது என்று சொன்னால் அங்கே சுடலையில் இருந்த பிணங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டதாக இன்றைக்கு எங்களுக்கு வரலாறு கூட இருக்கு. இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கட்டணம் ஏனென்றால் அங்கே கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். அவருடைய டைமில் விசாரணைக்கு வருது. ஏனென்றால் அதுக்கு அவர் மாத்தளைக்கும் பொறுப்பாக இருந்த ஒருவராக அங்கே காணப்படுகிறார். இவ்வாறான சூழலில் இது சிங்கள பகுதி மக்களுக்கு நடக்கிற விஷயம். தமிழர்களுடைய இந்த பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு மிக ஆழமாக இந்த விஷயங்களை நகர்த்த வேணும். ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த அரசியல் தேவைப்பாட்டில் எங்களுடைய சர்வதேச இந்த விசாரணை முறைக்கு அமைவாக அவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்திருக்கிறார், ஆணையாளர் வந்து பார்த்து அவருக்கும் ஒரு பாரி ஒரு அதிர்ச்சி இந்த விஷயம். ஆகவே அங்கே குழந்தைகள் இன்றைக்கு 65 63 வெளியில் எடுத்திருக்கு, 2 எடுக்கிறதுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு தோண்டப்பட்டு இருக்கு. ஆகவே இது வந்து அந்த ராஜபக்ச என்பவர் வந்து சொல்லியிருக்கிறார், நாங்கள் 400 தொடக்கம் 600 வரையிலானவர்களை அங்கே புதைத்திருக்கிறோம். ஆகவே இந்த இது போல ஆயிரக்கணக்கானது என்னிடம் இங்கே சார்ந்து இருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலே பங்கருக்குள்ள நோஃபாசோன்ல பங்கருக்குள்ள போகும்போது சொல்லி போட்டு பங்கருக்குள்ள கிரனேட்டை சார்ஜ் பண்ணின ஸ்ரீலங்கா ஆர்மி, இந்த தகவல் இங்கே இருக்கு, நான் பொறுப்போட சொல்லுகிறேன். அந்த பங்கரில் குற்றும் குலையுமா இருந்தவர்களுக்கு மேலே பங்கரை அந்த பெக்கோவை கொண்டே மண்ணை தள்ளி மூடி போட்ட புதைகுழிகளை நான் 1000 பேருக்கு மேலே அந்த புதைகுழிகளை நாங்கள் தோண்டி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்கிறோம், இது ஒரு திட்டமிடப்பட்ட வகையில் தனித்தே ஒரு இன்டென்ஷன் என்று சொல்வார்கள். இந்த இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்கிற சம்பவங்களாக இருந்தும் கூட நாங்கள் 15 வருடங்கள் கடந்து ஒவ்வொரு நாளும் சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த காணாமல் போனவர்கள் இன்றைக்கு பலரை நாங்கள் பெற்றோர்கள் சாட்சியங்களாக கையெழுத்தவர்கள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இல்லை. ஆகவே நாங்கள் இன்றைக்கு 2009 ஆண்டு 8ஆம் ஆண்டு நடந்த சாட்சியங்கள் இன்றைக்கு பார்க்குறதுக்கு 15 வருஷம் கடந்து சாட்சியம் கொடுத்தா எனக்கு நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டை கேட்டால் பட்டியலிட முடியாத ஒரு சூழலில் இருக்கிற இதில் நீங்கள் என்ன ஒன்று பார்க்கலாம். மேக்ஸ்வெல் பரணகம என்று காணாமல் போனவர்களை கண்டறியறதுக்கு ஒரு ஆணைக்குழுவை போட்டு அந்த மேக்ஸ்வெல் பரணகம 16,494 பேர் ஸ்ரீலங்காவில் காணாமலாக்கப்பட்டிருக்கார் என்று ஒரு இன்டரிம் ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருந்தார். இதில் நான் பார்த்தேன், இந்த வடகிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்கள்லையும் 14,500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வடகிழக்கு மாகாணத்தில், அதில் 5,171 பேர் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ 5,750 பேர் என்று சொன்னால் நான் பார்த்தேன், அப்போ இதில் முஸ்லீம்களும் அங்கே சரிவாக வாழுகிறார்கள். அப்போ முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் என்று சொன்னால் எத்னிக் ரேஷியோவில் அதை திரும்ப பட்டியல் எடுக்கிறார். முஸ்லீம்கள் எத்தனை பேர், தமிழர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், இவ்வாறு இந்த இதற்கான விசாரணை. அப்போ இன்றைக்கு இந்த மேக்ஸ்வெல் பரணகம் அறிக்கை வந்திருக்கு தானே. அப்போ இந்த விசாரணைகளை இராணுவத்துக்கு எதிராக நடத்த வேண்டும் என்று சொன்னால் ரிப்பேரேஷன், ரீகன்சிலியேஷன் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் ஒன்றுக்கு போகணும் என்று சொன்னால் இதற்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றுதான் சர்வதேச சட்டங்களில் சொல்லப்படுது. அது சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், சிலி, பெரு என்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உண்மையை கண்டறிவதற்கான பொறிமுறையில் அதுதான் ஆற்றுப்படுத்தல். மீள நிகழாமே அந்த உரியவர்கள் தண்டிக்கப்படுகிற பொழுது தான் செய்யலாம். இன்றைக்கு OMP ஆக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கண்டுபிடிச்சா சர்டிஃபிகேட்டை கொடுத்து, மரண சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக காணாமல் போன ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து முடிச்சு விட்டா
கிரிமினல் லேபிலிட்டி இல்லையாங்க, அதுக்கு விசாரணை செய்ய முடியாதுன்னு சொல்லியே சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே இதனை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச விசாரணையின் மூலமாக இந்த நடந்து முடிந்த இந்த விடயங்கள் தேடப்பட வேண்டும். அதில் தான் இந்த புலிகளுக்கு மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற தரப்புகளும் இருக்கிறார்கள். அங்கே உங்களுக்கு தெரியும், புலிகள் இன்றைக்கு ஏற்கனவே இந்த புனர்வாழ்வுக்கு போய் இந்த தடைகளுக்குள்ள பிறகு அரசு விஷயங்களுக்குள்ள போய் வெளியில் வந்திருக்கிற போராளிகள் தளபதிகள் எல்லாமே இந்த விஷயங்களுக்குள்ள போய் வந்தவர். அரசியல் சார்பானவர்களாக இந்த அரசு தண்ட பக்கம் பெற்றிருக்கிறவர்கள் எல்லாரும் தளபதிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசின் பக்கத்தில் இருந்து இந்த காட்டி கொடுப்பையும் செய்து இந்த போராட்டத்தை முற்றுமுழுதாக அளித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே சொல்வார்கள் ஆர்கனைஸ்ட் ஆர்ம்ட் குரூப் என்று சொல்லுகிறது. சர்வதேச சட்டத்தில் நான் இன்டர்நேஷனல் கன்ஃப்ளிக்ட் என்றால் சர்வதேச யுத்தம், சர்வதேச முரண்பாடு என்று சொன்னால் 2 நாடுகளுக்கு இடையில. அப்போ சர்வதேச முரண்பாடு இன்டர்நேஷனல் நான் ஆர்ம் கன்ஃப்ளிக்ட் என்று சொன்னால் இந்த உள்ளுக்கு நடக்கிற போராட்டம், அரசுக்கு எதிராக கிளர்ச்சி. அப்போ இந்த இடத்துல தான் சொல்ல வருகிறார்கள், அந்த ஆர்கனைஸ்ட் ஆர்ம்ட் குரூப்பாக இருக்கிறவர்களுடைய தனித்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அது போகும். ஆகவே அங்கே தளபதிகளாக இருந்து இந்த விஷயத்தை வழிநடத்தினவர்கள் இன்றைக்கு சிங்கள பௌத்த அரசு கொண்டே கொலை செய்திருக்கிறார்கள் அந்த தளபதிகளையும் போராளிகளையும். அதே போல் இன்றைக்கு காட்டி கொடுக்குற தரப்பாக இருந்தால் இன்றைக்கு அரசு தரப்போடு இருக்கிறார்கள். இந்த பூரண புலிகளை நீங்கள் பூச்சாண்டி காட்டி கொண்டு இந்த விசாரணையை மூடி மறைக்க இயலாது. நாங்கள் முழுமையாக சொல்லுகிறோம், 2 முறைக்கு இடர்படுத்த முடியாது ஒருவரை. ஆகவே ஒரு விசாரணை நடந்து முடிஞ்சு புனர்வாழ்வும் கொடுத்து உங்களுடைய நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் கேட்கிறோம், உங்களுடைய அரசியல் மாற்றத்துக்காக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒருத்தரை உள்ளுக்கு கொண்டு போறீங்கள், அவர்கள் திரும்ப வெளியில் வருவார்கள். உள்ளுக்கு போய் வந்தவர் தான் இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த இல்லையா? இன்றைக்கு ஒரு அரசியல் தேவைக்கு கோட்டபாய வெளியில் போட்டார், இவன் அரசியல் தேவை உண்டு, அவர் திரும்ப உள்ளுக்கு போறார். இது இன்றைக்கு இந்த இனத்தை காட்டி கொடுத்ததற்கான தண்டனையாக நாங்கள் பார்க்கிற விஷயத்தில் இவர்களுடைய அரசியல் அங்கே நிற்கிறது. ஆகவே இந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தில் மிக முக்கியமாக நாங்கள் உள்வாங்கி நிற்கிறது. சர்வதேச விசாரணையில் நாங்கள் இந்த தமிழர் தரப்பாக இதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும். அதே போல ஸ்ரீலங்கா இந்த அரச கட்டமைப்பின் மீது அது தையிட்டு விகாரில் எடுத்தால் அந்த விகாராதிபதியை கொண்டு போகிறது நேவி வாகனம், ஆகாயப்பட வாகனம், ஆமி வாகனத்தில் தான் அவர் போய் வர சட்டவிரோதமான கட்டிடம். சட்டவிரோதம் என்று சொல்லி ஏண்டா காணியை சுவீகரிச்சும் இல்லை, உள்ளூராட்சி மன்றங்கள்ட்ட அனுமதி எடுத்தும் இல்லை. அப்போ எப்படி அதை கட்டலாம் என்று சொல்லி கேட்டால் இந்த சட்டங்களை கையில் எடுக்கிற இந்த நிறுவனங்களை நாங்கள் முற்றுமுழுதாக இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் என்று சொல்லுகிறான். இதுகளை அவர்களுக்கு இந்த சட்டங்களையும் இதுகளையும் போதித்து தான் செய்ய வேணும். நவாலி சர்ச்சுக்கு மேலே கொண்டு போட்டால் உண்மையிலே ஒரு இடத்துல நடக்கணும். ஆகாயப்படையில் அன்றைக்கு கொண்டு போன விமானியை கேட்கணும், இங்கே வா மேலே இருக்க உனக்கு சர்ச் தெரிய இல்லையா, இல்லாட்டி அந்த சர்ச்சை தெரிஞ்சிருந்தால் எந்த அடிப்படையில் அங்கே போட்டதுக்கு 136 பேரை சபலாலே அள்ளி எடுத்த இதுக்கு இன்று மட்டும் விசாரணை இல்லை. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு ஆள் செத்தா பதிஞ்சு ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டே நாங்கள் தகனம் செய்ய வேணும். இன்றைக்கு நடந்த அனைத்து கொலைகளுக்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் என்னட்ட இருக்குது. நாங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிச்சிருக்கிறோம். ஆணைக்குழுவோட பரிந்துரை திருவோணமலையில் காணாமலாக்கப்பட்ட 5 பேருக்கும் மற்றது ஆக்ஷன் ஃபார்மில் இருக்கிற 17 பேருக்குமான விசாரணை உடலகம கமிஷன் செய்து சீருடை கரித்த இராணுவத்தினர் என்று முடிவும் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு பிறகு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு சட்டங்களை ஒழுங்காக படிப்பிக்க வேணும். இவ்வாறான இந்த அறிக்கைகளை எடுத்து போட்டுட்டு செய்கிறதல்ல நாங்கள் கேட்கிறது. இதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேணும், இந்த அரபிப்பு மாற வேணும். இல்லைன்னு சொன்னால் இனப்படுகொலைக்கான நீதி என்பது ஒரு தனித்த தேசமாக நாடாக மீள்வதற்கான ஒரு கட்டமைப்பை தான் இந்த அரசு தனிநாட்டுக்கு போகிறதுக்கான உந்துதலையும் இதே ஸ்ரீலங்கா அரசினுடைய தரப்பு தான் அந்த குற்றத்துக்கும் உள்ளாக வேண்டியவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த சுயநிர்ணய உரிமையை மறக்கிறதுக்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. என்னுடைய சுயநிர்ணய உரிமை, நான் என்னுடைய பிறப்புரிமை, அது நான் ஒரு தனிநாட்டுக்குரியவனா சேர்ந்து வாழ முடியுமா என்பதை முடிவெடுக்க வேண்டியவன் நானும் பிரதீபனும் தான். அது அனுரகுமார சொல்லல எனக்கு சுயநிர்ணய உரிமை இல்லை. ஆகவே மிக தெளிவாக நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்துவதற்கு இந்த பொறுப்பு கூட குறிப்பாக செம்மணியோடு சேர்ந்து இன்னும் 1000 விடயங்கள் எங்களுக்கு இருக்குது எதிர்காலத்தில். ஆகவே நாங்கள் தயார்பட வேண்டும். வடகிழக்கிலே இந்த அனைத்து விடயங்களுக்கும் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத இந்த ஸ்ரீலங்கா கட்டமைப்பை மாற்றுவதற்கான அது தலைகீழான ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேவை ஒன்று மட்டுமே தான் இதற்கான தீர்வை கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் சர்வதேச நீதிகளில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கனடாவில் வேறு நாடுகளில் இந்த இன அழிப்பு சார்ந்து பாரிய அளவில் எங்களுக்கு தயார்படுத்தல்கள் நடந்து வருகிறபடியால் எதிர்காலத்தில் நான் நினைக்கிற ஒரு பாரிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கு நாங்கள் மக்களை தயார்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. சமர்கலம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளமைக்கு சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கொடுத்து இந்த வேளையில் விடை கொடுக்க வேண்டிய நேரத்தை நெருங்கி இருக்கிறோம். என்றால் நிறைய விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றன. ஆனாலும் இந்த குறிப்பிட்ட நேர அளவுக்குள்ளே பேசக்கூடிய விடயங்களை நாங்கள் காத்திரமாக பேசியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் அவர்கள் இன்றைய சமர்கலம் நிகழ்ச்சியிலே ஆதவனோடு இணைந்திருந்தார். இந்த 3/4 மணி நேரம் அல்லது 50 நிமிடம் நாங்கள் பேசியது உங்களால் கூடுமான வரைக்கும் பல விடயங்களை நாங்கள் உங்களிடம் எடுத்திருந்தோம். சில கேள்விகளை மாத்திரம் கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நிச்சயமாக இவ்வாறான தொடர் தயார்படுத்தலை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மன்றாட்டமான கோரிக்கை. நாங்கள் சகலவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு கட்டத்தில்
எங்கள்கிட்ட இவ்வளவு ஆவணங்கள் இருந்தும் இன்னும் ஒரு விடுதலையே இல்லாட்டி ஒரு அரசியலை ஒன்றெடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரசியலை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பாரிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே நான் மிக பிரயோசனமான கலந்துரையாடலாக பார்க்கிறேன். தொடர்ந்து இந்த இன அழிப்பு இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்களை மிக ஆழமாக எனக்கு பேச முடியும். இந்த இடத்திலே இந்த களத்தை திறந்து தந்த ஆதவன் டிவி நிர்வாகத்துக்கும் குறிப்பாக பிரதீப் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் அவர்களே. இறுதியிலே அவர் தன்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு அந்த விடயத்தை கூறியிருந்தார். ஏனென்றால் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன, மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, சர்வதேச கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விடயங்கள். நாங்கள் இன்றைய தினம் அரசியல் சார்ந்தும் இந்த மக்களுடைய விடுதலை சம்பந்தமாக பல விடயங்களை பேசியிருந்தோம். பார்க்கலாம், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவரோடு நாங்கள் கலந்துரையாடுவதற்கு காத்திருக்கிறோம். இத்தோடு இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகள். வணக்கம்.